கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிஃப்டி இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீக்கே ஒரு இண்டிகேட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக் வந்து புல்லிஷ் க்ளோஸ், நெக்ஸ்ட் வீக் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சொல்லியிருந்தோம். டெக்னிக்கலாக தான் சொல்லியிருந்தோம், நம்ம விருப்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது, டெக்னிக்கலாக. ஸோ அதே மாதிரி ரேலி ஆகிருக்கு. இப்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வந்து மூவிங் ஆவரேஜ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி க்ளோஸ் வந்து -38 பாயிண்ட்ஸ் தான். ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துருக்கு இன்றைக்கி, -38 பாயிண்ட்ஸு. பட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துருக்கு. இன்றைக்கி வீக்கெண்ட் க்ளோஸ் ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். ஸோ இப்போ மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 21 டே 24,885 இருக்குது. நம்ம க்ளோஸ் 25,327 எங்கேயும் இருக்குது. இது 50 டே 21 டே 24,908, 25,327 க்ளோஸ். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. வீக்லி SMA 24,852. ஸோ 2 வாரம் மேலே க்ளோஸ் பண்ணிச்சு, 3 வாரம் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் நம்ம அல்ட்ரா புல்லிஷ்னு கூட சொல்லிக்கலாம். டெய்லி RSI இப்போ 63 இருக்குது. டெய்லி RSI 63 இருக்குது. 60க்கு மேலே இருந்தால் புல்லிஷ் தான். வீக்லி RSI இந்த வாரம் 64, போன வாரம் வந்து 56. இப்போது வீக்லி RSI 54, இந்த வாரம் வந்து 64. அதனால் இந்த வாரம் புல்லிஷ். பொதுவாகவே RSI 60 கிராஸ் பண்ணாக்கா, டெய்லியிலையும் சரி வீக்லிலையும் சரி, கிராஸ் ஆஃப் பண்ணோடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் மார்க்கெட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் ரேலி ஆகும். இந்த முறையும் நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் எவ்வளோ இறங்குன்னு தெரியாது. சைட்வேஸில் இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் சைட்வேஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பட் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்துருக்கோம். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் நிகழ்வு நடந்திருக்கு. 21 டே மூவிங் ஆவரேஜ் 50 டே மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணியிருக்கு. 21 டே மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ் லைனை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு லோயர் மூவிங் ஆவரேஜ் ஹையர் ஆவரேஜ் கட் பண்ணி மேலே போனால் புல்லிஷ். ஐ ரிப்பீட், லோயர் மூவிங் ஆவரேஜ் ஹையர் மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணி மேலே போனால் புல்லிஷ். இந்த கிராஸ் ஓவர் இஸ் வெரி வெரி புல்லிஷ். இதுக்கு ஆப்போசிட் தான், when a lower average crosses below higher average, அது bearish. Lower average crossing below a higher average is bearish. இது வந்து அல்ட்ரா வந்து புல்லிஷ். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல நிலைமையில்தான் நம்ம பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரெண்டும் மார்ஜினலி அப். ஓகே, PSU பேங்க் 1. செக்டரில் பார்த்தீங்கன்னா PSU பேங்க் 1.28% அப். பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் எல்லாமே நல்லா போய் நல்ல ரேலி இன்றைக்கி. ஸோ PSU பேங்க்ஸ் நல்லா இருந்ததுனாக்கா மார்க்கெட் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, பேங்க்ஸ் நல்லா இருக்குனாக்கா அவங்க லெண்டிங் அதிகமான பொருளாதாரத்துக்கு நல்லதுன்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது பேங்க் சுற்றி. ஸோ அதெல்லாம் பேங்க் ரேலி ஆகாது. ரியாலிட்டி அகைன் இந்த வாரம் நல்லா மேலே போயிருக்கு. 0.5% அப். இன்னைக்கு 0.5% அப்பு. ஃபார்மா 0.5% அப். ஸோ PSU பேங்க், ரியாலிட்டி அண்ட் ஃபார்மா இன்னைக்கு புல்லிஷாக இருக்குது. PSU பேங்க் ஜென்ரலாகவே இந்த வாரம் ஃபுல்லாக புல்லிஷ் தான். ரியாலிட்டி வந்து மேலே போய்ட்டு கீழே வந்துட்டு திருப்பி ரேலி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபார்மா வந்து இப்படி சைட்வேஸ். பட் இன்னைக்கு க்ளோஸ் நல்லா க்ளோஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட் பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ GSTனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்க போகுது. கார் விலையெல்லாம் நல்லா இறங்கும் போகுது. கார் விலை இறங்குறதுனால என்ன ஆகும்னாக்கா, ஜென்ரலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா GST கலெக்ஷன்ஸ் குறையும். குறையுமே எதுக்கு நல்லது? குறையும். பட் என்ன ஆகும்னாக்கா, இந்த GST குறையிறதுனால நம்பர் ஆஃப் பையர்ஸ் வில் கோ அப். ஸோ சேல்ஸ் வேல்யூ குறையும், GST கலெக்ஷன் குறையும். பட் நம்பர் ஆஃப் பீப்புள் பையிங் கார்ஸ் வில் கோ அப். அப்கிரேட், அது லோயர் எண்ட் பண்ணுறவங்களாம் ஒரு கிரேட் அப் மேலே போடலாம். டாப் எண்ட் நிறைய பேர் வாங்கலாம். இல்லை 800cc வாங்குறவங்க 1000cc போகலாம். அதனால் இதனுடைய எஃபெக்ட் எப்போ தெரியும்னாக்கா, ஜான்வரியில் நம்ம GST கலெக்ஷன் மேலே போவோம். ஜான்வரியில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆஃப்செட் இன் வேல்யூ வில் பி ஆஃப்செட் பை இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ். ஸோ நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கார் சேல்ஸ் வந்து ஒரு லட்சம் ஒரு வருஷத்துக்கு 10% க்ரோ ஆகிருந்ததுனாக்கா இனிமேல் 30% க்ரோ ஆகும்.
அது மேலே கூட க்ரோ ஆகலாம். ஸோ கார் சேல்ஸ், டூ வீலர் சேல்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் மூவ் ஆக போகுது. அதனால் ஆட்டோ இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு டூ எக்ஸப்ஷனலி வெல். ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, லார்ஜ் கேப்னா உங்களுக்கு தெரியும் அந்த கார் மேக்கர்ஸ், ஸ்மால் கேப்னா ஆட்டோ ஆன்சிலரி. ஜென்ரலாக ஆட்டோ மேக்கரை விட ஆட்டோ ஆன்சிலரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும்னாக்கா ஆட்டோ லார்ஜ் கேப்பில் போகலாம். இல்லை உங்களுக்கு வந்து மல்டி பேக்கர் மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் ஆட்டோ ஆன்சிலரி இதில் நிறைய இருக்குது. ஸோ அதில் நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கனாக்கா, ஆட்டோ ஆன்சிலரி போச்சுனாக்கா மார்க்கெட்டுக்கு யூ வில் மேக் லாட் ஆஃப் மணி. ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வந்து ஜென்ரல் மேலே போகும். ஆட்டோ வில் லீட் தி எக்கனாமிக் ரேலி. ஸோ ஆட்டோ மேலே போச்சுன்னா அது ரிலேட்டட் எவ்ரிதிங், பெயிண்ட்டு, ஸ்டீலு, ஒயரிங்கு, எவ்ரிதிங் அது ரிலேட்டட் எல்லாமே மேலே போகும். ஓகே, ஸோ அதனால் ஆட்டோ வந்து இந்த ஜிஎஸ்டினால ஆட்டோ இஸ் கோயிங் டு பி புல்லிஷ். ஜனவரிலேருந்து நல்ல, பட் நெக்ஸ்ட் 2-3 months ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறையும். ஏன்னா 28% 18% ஆகியிருக்காங்க. அதனால் கலெக்ஷன்ஸ் குறையும். நம்ம அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. பட் ஜனவரிலேருந்து இட் ஸ்டார்ட் கோயிங் அப் இன் அ குட் வே. அது வந்து பெஸ்ட் இண்டிகேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். ஒன் மோர் திங் நம்ம என்ன பார்க்கணுன்னாக்கா, ரிசல்ட் மந்த் ஜூலையில் மார்க்கெட் கீழே போச்சுனாக்கா அடுத்த 2 மாதம் அவுட்டு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். ரிசல்ட் மந்த் ஜூலையில் மார்க்கெட் கீழே போச்சு, அடுத்த 2 மாதம் வீக்காக இருந்தது. இப்போ தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போது அக்டோபர் மந்த் வரப்போகுது, இன்னும் 2 weeksல அக்டோபர் வரப்போகுது. அக்டோபர் ரிசல்ட் மந்தில் ஒரு 700-800 பாயிண்ட் ரேலி கொடுக்கலன்னா மார்க்கெட் மறுபடியும் நவம்பர் டிசம்பர் வீக் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சிலே போய் இந்த 24,500 to 25,500 ரேஞ்சில் இருக்கும். பட் இந்த தடவை வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் டோ தியரி பிரகாரம் 0.1 to 0.2 போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு 0.2 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ அதனால் டோ தியரி பிரகாரம் இது புல்லிஷ். இந்த புல்லிஷ் சைனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இம்மீடியட் டார்கெட் ஒரு 25,700, லாங் டேர்ம் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 28,000. லாங் டேர்ம்னா அது எப்போது தெரியாது நம்மளுக்கு. இந்த ஃபிபோனச்சி ஃபார்மேஷன் ரீசெண்டாக ஒரு ஸ்விங் லோ டு ஸ்விங் ஆகி போயிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இப்போ மேலே கட் ஆகி போயிருக்கு. இதுக்கு ஃபிபோனச்சி இப்போ நீங்கள் போட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நெக்ஸ்ட் இந்த பிரேக் ஆன தொட்டு 25,700 இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய ஃபைனல் டார்கெட் வந்து 28,000. ஸோ இது நம்ம எப்படி ப்ளே அவுட் ஆகணும்னு பார்க்கணுன்னாக்கா, அக்டோபரில் ரிசல்ட் வந்து மார்க்கெட் ரேலி ஆகணும். அக்டோபர் ரிசல்ட் வந்து மார்க்கெட் ரேலி ஆனாக்கா நீங்கள் மார்ச் ஏப்ரலில் ஜூனில் ஒரு பெரிய ரேலி ஆச்சு, அதே மாதிரி ரேலி ஆக கூட வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்ம நினச்சி பார்க்குறதுக்குள்ளே அது 21,000 24,000 போயிடுச்சு மார்க்கெட்டு. ஓகே, அதே மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது இப்போ வந்து ஒரு சின்ன இன்னொரு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 2 days வந்து எஃப்ஐ நெட் பையில் இருக்காங்க. ஸோ எஃப்ஐ நெட் பை வந்து லாஸ்ட்டாக ஜூனில் இருந்தது, ஜூலையில் நெட் செல், ஆகஸ்ட் நெட் செல். ஓகே, பட் செப்டம்பரில் ஃபஸ்ட்டு இப்போ 10-15 days நெட் செல் தான் இண்டிவிஜுவலாக. பட் ஜூலை என்டையர் மந்த் செல்லு, ஆகஸ்ட் என்டையர் மந்த் செல். ஸோ இப்போது லாஸ்ட் ஒரு 3 days லாஸ்ட் 2 days நெட் பையில் வந்திருக்கு. இது வந்து கண்டினியூ ஆச்சுனாக்கா இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங்கே மேலே போயாச்சு. மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, ப்ளஸ் எஃப்ஐ நெட் பை நடந்திருக்கு. இது 3 வச்சு நம்ம பார்க்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து இஸ் புல்லிஷ் அப்படி தான் சொல்லும். பட் நெக்ஸ்ட் வீக் வந்து சைட்வேஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா வீக்லி RSI 64 க்ளோஸ் ஆகிருக்கு. எப்பவுமே RSI 60 கிராஸ் பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்கும். அது நம்ம அடுத்த வாரம் தான் தெரியும் நம்மளுக்கு. பட் அடுத்த வாரம் ரெஸ்ட் எடுக்காமல் ஒரு ரேலி கொடுத்தா பெரிய ரேலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. மார்க்கெட் இஸ் புல்லிஷ். உங்களுக்கு ஹோப் இது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.